ஹalleluya. Praise the Lord. இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய மாணவர்களே, சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையிலே தமது வார்த்தையின்படி பலன் தந்து தாங்கி நடத்துவார். ஹalleluya. உங்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம், பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக இருக்கலாம், உங்களுடைய பற்றாக்குறைகள் எல்லாம் இன்றைக்கு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், உங்களுக்காக தேவன் இந்த காலை வேளையிலே மகிமையான வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு பேசுகிற தீர்க்கமான வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார், உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தூக்கி விடுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எந்த நிலைமையில நம்மை தூக்கி விடுவார். ஒருவேளை மற்றவர்கள் மத்தியில நீங்கள் கீழே விழுந்தது போல இருக்கலாம். உங்களுடைய பாவத்திலே விழுந்திருந்தால், உங்களுடைய வேதனையிலே விழுந்திருந்தால், துக்கத்திலே விழுந்திருந்தால், பாடுகள் நெருக்கங்களிலே முடியாமல் வியாதி படுக்கையில் விழுந்திருந்தால், யாருமே உங்களை தூக்கிவிட இல்லாமல் இருந்தாலும் ஒருவர் உங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, பாவத்திலே நீங்கள் ஒருவேளை விழுந்திருந்தால், அடிக்கடி பாவத்தில் விழுகிற நிலைமை இருந்தால், இன்றைக்கு காலையில் ஒப்பு கொடுங்கள். இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவீங்கப்பா, என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே, நான் உமக்காக ஜீவிக்க விரும்புகிறேன், இனி இந்த பாவத்தில் விழக்கூடாது என்று சொல்லி ஒரு மன உறுதியோடு கூட ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். உயரமாயிருக்கிற கர்த்தர். ஆனால் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து நம்முடைய பிரச்சனைகள், மிகுந்த ஜலப்பிரவாகம், நம்மை மூழ்கடிக்கிற சூழ்நிலைகள், வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, ஒருவேளை போராட்டங்களையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலைமையில மூழ்கி விடாதபடி, துக்கத்திலே, கண்ணீரிலே, பாடுகளை மூழ்கி விடாதபடி உங்களை கர்த்தர் தூக்கி விடுவார். அல்லேலூயா. அவருடைய கரம் அவ்வளவு வல்லம் உள்ளது பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, 145ஆம் சங்கீத 14ஆம் வசனத்திலே விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களை விளத்தாட்டும்படி, உங்களை மடங்கடிக்கும்படி ஒரு கூட்டம் எப்பொழுதும் சுற்றி இருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஊழிய பாதையில் உங்களை எழும்ப விடாதபடி, உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே உங்களை முன்னேற விடாதபடி, வியாபாரத்திலே ஆசீர்வாதமாய் மாற முடியாதபடி, கடன் பிரச்சனையை விளத்தாட்டும்படி, உங்களை அப்படியே எல்லா விதத்திலும் அவர்கள் உங்களை எந்தெந்த விதத்திலும் முன்னேற விடக்கூடாதபடி சூழ்நிலைகளை கொண்டு வந்தாலும், ஆண்டவர் பாருங்கள், விழுக போகிற யாவரையும் தாங்குகிறவர். மடங்கடிக்கப்படுகிறது என்றால், இன்றைக்கு நம்முடைய தலை நிமிர முடியாமல், பிள்ளைகள் வாழ முடியாமல், அப்படியே நம்மால் எது செயலற்று போக பண்ணுகிற சில போராட்டங்கள், பிரச்சனைகள் இன்றையிலிருந்து கர்த்தர் விடுவித்து தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தி அவருக்காக பிரகாசிக்க செய்வார். தானியேலை நாம் இன்றைக்கு வேதத்தில் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் தானியேலை தூக்கிவிட்டார். அவனுடைய கை கால்கள் செயலிழந்து, அவனுடைய ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபத்தில், உபவாசத்திலே கர்த்தர் நோக்கி காத்திருந்த பொழுது, அவன் பலனற்று விழுந்த பொழுது கர்த்தர் அவன் கை கால்களை ஊன்றி நிற்கும்படி தூக்கி விட்டார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பலன் தருவார். சிங்கத்தின் வாயிலிருந்து, சிங்கத்தின் கெபியிலிருந்து தானியேலை காப்பாற்றி தூக்கிவிட சொன்னார். தானியேல் 6:22. நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? நீங்கள் ஏன் மனம் கலங்க வேண்டும்? உங்களை தூக்கி விடுவதற்கு, குடும்பத்தை, பிள்ளைகளை, வாழ்க்கையை, ஆவிக்குரிய ஜீவத்தை தூக்கி நிறுத்துவதற்கு, பிரகாசிப்ப பண்ணுவதற்கு தேவனுடைய கரம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, தேவனுடைய வல்லம் இருக்கிறது. எப்பொழுது ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தூக்கி விடுகிற கர்த்தாவே, பிசாசின் போராட்டங்களிலே, பலவீனங்களிலே, கஷ்டங்களிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேகமாய் ஜெபிக்க முடியாமல், அன்றே
வேதனையோடு துக்கத்தோடு மனம் கலங்கி இருக்கிற, எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவரே முடியாது முடியாது என்ற பலவீனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இப்பொழுது விடுதலையாக்கி தூக்கி எடுத்து நிறுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடுவதாக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுவதாக. அடிக்கடி பாவத்தில் விழுந்து போற நிலைமையிலிருந்து ஆண்டவரை நீர் தூக்கி எடுத்து இனி பாவம் செய்யாது என்று சொல்லி தடுத்து நிறுத்தி சாட்சியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் விழுகிற யாவரையும் தாங்குகிற, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற மேன்மைக்குள் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில காலூன்றி நிற்கத்தக்கதான பலனை கொடுத்து நடத்துவீராக. இந்த காலைகளில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையும் தூக்கி நிறுத்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதற்காக நன்றி. பலன் இறங்குவதற்காய் நன்றி. பிசாசின் கட்டுகள் உடைவதற்காய் நன்றி. போராட்டங்கள் விலகுவதற்காய் நன்றி. எழுந்து நிமிர்ந்து நிற்க பலன் தருகிறீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். ஆமென்.